ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் குவிக்காக எப்படி ஒரு சிக்கன் மந்தி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், ரெஸ்டாரண்ட் லுக்கில் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம சேனலில் நிறைய மந்தி ரெசிபி போட்டிருந்தாலும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் மந்தி ரெசிபி. ஒரு தடவை நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் வெளியே வாங்க மாட்டீங்க. ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் மந்தி நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மந்தி மசாலா பவுடர் அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பீஸ் பட்டை. இதுதான் மந்தி மசாலா பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இது ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் அரைச்சிருக்கேன். இந்த மசாலா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ரைஸில் சேர்க்கறதுக்கு. பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். கப்பில் பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு செல்லா பாஸ்மதி ரைஸ் கூட எடுக்கலாம். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். நான் இந்தியா கேட் கிளாசிக் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மெலிசாக இருக்கும். நான் ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இது 800 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். 1/2 kg ரைஸ்க்கு ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். மந்திக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின்னோடு வாங்கிக்கோங்க. மந்தி கட்டுன்னு சொன்னாலே இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா குத்தி விடுங்க. அப்போ தான் மசாலா ஃபுல்லாக நல்லா உள்ளே இறங்கும். இந்த மாதிரி ஸ்கின்னோடு எடுத்தால் தான் மந்திக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மந்தினாலே அந்த மீட்டில் இருக்கிற ஃபேட்டில் அந்த விடுற ஆயிலில் தான் இந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் மந்தி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்ரிக்கா பவுடர் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த மந்தி மசாலா பவுடர், சிக்கன் ஸ்டாக் க்யூப் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இது நான் லெஸ்ஸு சால்ட்டு தான் எடுத்திருக்கேன். நார்மலாக எடுத்திங்கன்னா சால்ட் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா இதுலேயே நிறைய உப்பு இருக்கும். பூண்டு ஒரு 4-5 பீஸ் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிகர் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரெட் ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மசாலா நல்லா மேரினேட் ஆகட்டும். தடவுனதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சா போதும். மந்தி மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்ததால நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ட்ரை லெமன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 பே லீஃப் எடுத்திருக்கேன். இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டரும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இந்த மாதிரி வச்சுருங்க. ஸ்கின் இருக்கிற சைடு கீழே வைக்கணும். நான் 5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். 1/2 kg ரைஸ்க்கு இந்த குக்கர் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா என்ன இருக்கோ அது எல்லாமே இதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் ஒரு பாதி கேப்சிகம் நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே ப்ரெஷர் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 விசிலுக்கு வச்சா போதும். அந்த சிக்கன்லேயே நிறைய தண்ணி விடும். ஸோ அதிலே குக் ஆயிரும். அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. சிக்கன் குக் ஆகிற டைமில் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ரைஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி உப்பு கரிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பே லீஃப், அதுக்கப்புறம் ஒரு ட்ரை லெமன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இந்த பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 80% குக் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம பிரியாணினா கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக எடுப்போம். மந்தின்றதால 80% குக் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா ரைஸ் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ தம்மில் போடும்போது இப்போ நம்ம சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். சிக்கன் எவ்வளோ ஆயில் விட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போது இதிலேருந்து பாதி ஆயில் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த சிக்கன் பீசஸை திருப்பி விட்டுருங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணிடலாம்.
இதிலே தான் தம் போட போகிறோம். உங்களுக்கு கீழே அடி பிடிக்கும்னு டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். இதுக்கு மேலே நம்ம பாயில் பண்ண வச்சுருக்க ரைஸை சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மந்திலேருந்து விட்ட ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போது இதை வந்து மேலே இந்த மாதிரி சேர்த்துருங்க. அடுத்தது கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து சுட தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ரெட் ஃபுட் கலர், இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா வச்சுருங்க, ஒரு 4 பச்சை மிளகா நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து குக்கர் க்ளோஸ் பண்ண போகிறோம். விசிலோடு தான், பயப்படாதீங்க, குக்கர் வெடிச்சிடாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வைக்கிறதால உங்களுக்கு வந்து விசில் வராது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த டைம் மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணி இந்த ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா பர்ஃபெக்டாக தம்மாய் வந்திருக்கு. இப்போ அதில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சார்கோல் வச்சுட்டு இப்போ அதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட சார்கோல் இருந்தால் இந்த ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுங்க. உடனே நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் சூடாக. அடியில் மசாலா இருக்கும், இது பொறுமையாக வந்து கீழேருந்து எடுத்து விடுங்க. கொஞ்சம் கூட வந்து அடி பிடிக்கவே இல்லை. ரைஸு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்க்கவும் பாருங்கள், அப்படியே ரெஸ்டாரண்ட் லுக் வந்துருச்சு இல்லையா. சிக்கனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கு. நல்லா பொறுமையாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த மந்தி வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டும் சரி, அதோட லுக் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும். ஏன்னா யூஸ்வலி நம்ம சிக்கன் வந்து மந்திக்கு வந்து தண்ணிலாம் ஊற்றி வேக வச்சு அந்த மாதிரி பண்ணுவோம். பட் ஒரிஜினலாகவே அந்த சிக்கனில் விட்டுற ஜூஸஸில் தான் பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரிஜினல் மந்தி டேஸ்ட் வந்து இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிக்கனும் பாருங்கள் எவ்வளோ டெண்டராக குக் ஆகிருக்குன்னு. இந்த ரைஸ் உங்களுக்கு பிடிச்ச மந்தி சட்னி அப்படி இல்லைனா மைனேஸ் கூட சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.